எது நடக்கக்கூடாதுன்னு பயந்தோமோ அது நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கிலாந்து சீரீஸில் 2-0 ஒரே பப்பி ஷேம், கம்ப்ளீட் ஹியூமிலியேஷன். இங்கிலாந்து இந்தியாவை வச்சு செய்கிறாங்க இந்த T20 சீரீஸில். ஃபேன்ஸுக்கு ஒரே ஒரு கேள்வி தான், இந்த சீரீஸ் அவ்வளோதானா, கம்ப்ளீட் ஒயிட் வாஷ் தானா, இல்லை இதுக்கு மேலேயும் ஏதாவது சான்ஸ் இருக்கா? என்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லார்கிட்டயும் நம்பிக்கை இல்லை. இல்ல ஏன் நான் சொல்லிடுறேன், ஏன்னா நம்ம தோத்த விதம் ஓகேங்களா. ஆனா தோத்த விதம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து எனக்கு வந்து ஒயிட் வாஷ் தான் லோடிங் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நான் மேட்சஸ பார்த்த வச்சு நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்னா, இங்கிலாந்து பிக்சர்ஸ் வந்து இந்தியா பிக்சர்ஸ் கிடையாது. பவுன்ஸு, மூவ்மெண்ட்டு, வேரியேஷன். எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இந்த மேட்சஸ் பார்த்ததுக்கு, கொஞ்சம் பவுன்ஸு கொஞ்சம் மூவ்மெண்ட் இருந்தா உங்களோட டாப் 4ல யாரு சர்வை பண்ணி ரன் எடுப்பா? இது வரைக்கும் நான் பார்க்கல. டாப் 4ல திலக் வர்மா இருக்காரா, இல்ல வந்து 7th வந்து ஆடுவாரா? அவர் 8th கூட வரட்டும். பட் இதுக்கு வந்து கிளியரா தெரியுது. நம்ம இன்ஃபேக்ட் நான் அயர்லாந்து சீரீஸ்ல இருந்தே சொல்லலாம், கொஞ்சம் கண்டிஷன் வந்து பால் கொஞ்சம் இப்படி மாறினாலே உங்க டாப் ஆர்டர் வந்து வல்னரபிளா இருக்கிறப்ப நீங்க எப்படி இன்னும் அடுத்த 2 மேட்ச்ல வின் பண்ணுவீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இப்போ வந்து நம்ம சி ரஃப்பாக இருக்குது, ஏர் மோசமாக இருக்குது, ரோடு டஃப்பாக இருக்குது அப்படின்னு வந்து ரீசன் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, கிரவுண்ட் டைமென்ஷன் கம்மியாக இருக்குன்னு. ஆக்சுவலாக வந்து இன்னும் நீங்கள் கண்டிஷன்ஸ் அடாப்ட் பண்ணலன்னா என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. பட் எனக்கு அதான் நான் வந்து எது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா, அப்படி ஒன்றும் இவங்க ஒன்றும் வேர்ல்ட் கிளாஸ் பவுலர்ஸ்லாம் கிடையாது. இவங்களை வந்து சர்வசாதாரணமாக வந்து தூக்கி அடிக்கிறவங்க நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம். பட் ஆனால் இவங்கக்கிட்ட கொஞ்சம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து அவங்க பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக ஆடிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்க நீங்கள் வந்து ஞாபகம் இருக்கா, நீங்கள் வேர்ல்ட் கப் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ஒரு தடவை சொல்லியிருப்பீங்க, இந்த இந்தியன் டீமுக்கு ஒரே டெம்ப்ளேட் தான், நாங்கள் அடிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த அடிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் இப்போ பிரச்சனையாகுதுன்னு நினைக்கிறேன் கண்டிஷன்ஸ் மாறும்போது. எக்ஸாக்ட்லி அதான் வி நோ ஒன்லி ஒன் வே ஆஃப் பிளேயிங்கிறது ஒர்க் அவுட் ஆகாது, கண்டிஷன்ஸ் இது பண்ணல. சரி, அதை பேட்டிங்ல வச்சுக்கலாம் ஓகேங்களா. எனக்கு அடுத்த பாயிண்ட் வந்து நான் எங்க வர்றேன்னா, பவுலிங்ல ஏதாவது வெனம் இருக்கா? இப்போ உங்களோட விக்கெட் டேக்கிங் பவுலர் யாரு? நான் பார்க்கல இந்த சீரீஸ்ல யாரும் விக்கெட் டேக்கிங் வந்தாருன்னா எனக்கு விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்கல நான் ஒன்னும். ஸோ ஆப்வியஸ்லி அவருக்கு நீங்க பவுலிங்கா கொடுக்க மாட்டேங்கிறீங்க. சிவம் டூபே கொடுத்தாங்கப்பா, நல்லா கொடுத்தாங்க. இல்ல சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு வந்து வேர்ல்டு கப்ல பார்த்தோம்னா பும்ரா எக்ஸ்க்ளூட் பண்ணி பார்த்தாலுமே வந்து பவுலிங் வாஸ் குட், பேட்டிங் வாஸ் எக்ஸெப்ஷனல். இப்ப நீங்க உங்களுக்கு டாப் ஆர்டரும் ஃபெயில் ஆகுது, பவுலிங்லயே வேணாம் இல்லைன்னா அப்புறம் என்ன டெம்ப்ளேட்டை வச்சு வின் பண்ணுவீங்கிறது எனக்கு இந்த சீரீஸ்ல ஒன்றும் ஆன்சர் கிடைக்கல. எனக்கு வந்து ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா, எனக்கு வந்து ஒயிட் வாஷுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு தான் தோணுது. அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஒயிட் வாஷ் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா நிறைய கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தெரியுது. ஏன்னா சஞ்சு சாம்சன் முதல் மேட்ச் ஆரம்பித்தார், அதுக்கப்புறம் வந்து அவரை வந்து உட்கார வச்சுட்டு திருப்பி வைபவ் சூரியவன்ஷி கூட்டிகிட்டு வந்தாங்க. வைபவ் சூரியவன்ஷி டிசர்வ்ட் அ சான்ஸ். பட் ஆனால் வந்து இப்போ எல்லோரும் என்ன நினைப்பாங்க, நம்மளும் 3 மேட்ச் சரியாக விளையாடலைன்னா நம்மளும் தூக்கிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்டெபிலிட்டி க்ரியேட் ஆகுமோ அப்படின்ற மாதிரி தோணுது. அதுக்கப்புறம் வந்து லைக் கம்ப்ளீட் லெஃப்ட் ஹேண்டர்ஸே எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு எனக்கு க்ளூவே இல்லை. ஏன்னா ஏன் ரைட் ஹேண்டர்ஸ் இந்தியா ஃபுல்லாக வந்து இத்தனை கோடி பேர் கிரிக்கெட் விளாட்றானே அவனுமே இல்லையா, இவங்கள மட்டும்தான் எடுக்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு திலக் வர்மாவை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல. ஆக்சுவலாக அதை தான் நான் கேட்க வந்தேன். நீங்கள் வந்து 3 மேட்ச் விளையாடலன்னா வெளில அனுப்பிடுவாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, எனக்கு இன்னும் நான் கேட்குறேன், திலக் வர்மா, சிவம் டூபே எப்படி இன்னும் அந்த டீமில் இருக்காங்க? சிவம் டூபே வந்து ஸ்பின் ஹிட்டர்ன்ற கேட்டகரியில் இருக்காரு. கரெக்ட் சார், பட் 3 மேட்சா எத்தனை மேட்ச் அவர் பெர்ஃபார்ம் பண்ணல எனக்கு தெரியல. ஐ திங்க் மேபி ஆட் ஒன் பண்ணியிருப்பாரு. என்னைய பொறுத்தளவுக்கு என்னன்னா, உங்களுக்கு ஃபினிஷரும் இல்லை, லோயர் ஆர்டர் வந்து வல்னரபிளா இருக்கு, நீங்கள் வந்து ஆர்டரை வேற மாற்றிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஸோ ஒரு நம்ம அந்த பேட்டிங் டெம்ப்ளேட்டே இல்லை. அதுதான் இந்த மாதிரி டூ மணி கொஸ்டின்ஸ் டு ஆன்சர், அவங்களுக்கே வந்து ஒரு ப்ராப்பர் பிளான் இல்லை அப்படின்றதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஐ திங்க் தே வில் லைக்லி டு கெட் ஒயிட் வாஷ் அப்படின்னு தான் எனக்கு இந்த ஸ்டேஜில் வந்து தோணுது, அதிகமாக வந்து தோணுது. ஏன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் பேட்டிங் சரியாக பண்ணல, பவுலிங் சரியாக பண்ணல. இப்போ வந்து T20 கிரிக்கெட் ஆட ஆரம்பித்து ஒரு 17-18 வருஷம் ஆகுது. ஸோ இத்தனை வருஷத்தில் இதுதான் பிக்கஸ்ட் டிஃபீட், தட் இஸ் ஃபைன். பட் ஆனால் ஒரு கன்ஃபியூஷன்லேயே நீங்கள் ஆடி தோற்று அந்த இதை பார்க்கும் போது தான் வந்து ஒரியிங்காக இருக்குது. ஐ திங்க் இப்படி இருந்துட்டு ஒரு கம்பேக் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். பட் ஸ்டில் கிரிக்கெட் இஸ் அ கேம் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ், அதனால் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் அதுதான் நான் கேட்க வந்தேன். ஆல் லைக் ஃப்ரம் வாட் வி ஹவ் சீன் ஒயிட் வாஷ் மாதிரி தான் லோட் ஆகுற மாதிரி தான் தோணுது.
ஆனா இப்ப நான் சடனா இப்ப வந்து ஒரு இந்தியன் ஃபேனா நான் எனக்கு ஹோப் வேணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து என்ன சேஞ்ச் ஆகும்னு யோசிப்பேன்னா, ஒரு ஃப்ளூக்ல வந்து சூரியவன்சி கிளிக் ஆயிட மாட்டாரா? ஓகேங்களா? அவர் கிளிக் ஆனா ஒரு சிங்கிள் மேனா வந்து சிங்கிள் பாயா வந்து மேட்சை முடிச்சிருவார் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன ஹோப்பு அந்த இன்னும் மாதிரி அங்கே ஹாரி ப்ரூக் கிளிக் ஆயிட்டாருன்னா ஹாரி ப்ரூக்லாம் சொன்னா கேட்டுக்கிடுவார் சார். 2 பால் அதுக்கப்புறம் அவுட் ஆயிடுவார் சார். பட் சூரியவன்சி இஸ் அ கீ லைக் ஃபேக்டர் ஃபார் இந்தியா. அவர் வந்து எடுத்தது ஐ எம் ஆல்சோ ஹாப்பி. அவர் வந்து அந்த கரெக்டா அந்த ஷார்ட் பாலை மட்டும் கரெக்டா கோ த்ரூ பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா he will murdered any bowling. ஸோ அது வந்து ஒரு ஒரு ஹோப் எனக்கு. நான் பவுலிங்ல திரும்ப சொல்றேன். நம்ம வேர்ல்டு கப்ல பேசியிருப்போம். வருண் சக்கரவர்த்தி இஸ் த எக்ஸ் ஃபேக்டர் இன் திஸ் பவுலிங். அவரை இப்போ வந்து நலிஃபை பண்ணிட்டாங்க. ஒரே நான் ஹோப் என்னன்னு பாக்குறேன்னா, அக்ஷர் பட்டேலும் வருண் சக்கரவர்த்தி அந்த காம்போ வந்து ஒரு போத் எண்ட்ஸ்ல போட்டு ஏதாவது சோக் பண்ணா, அப்கோர்ஸ் நான் ஏன் அதை சொல்றேன்னா, இங்க நமக்கு இப்ப இங்கிலாந்து ஃபுல்லா ஹாட் வெதரா இருக்கு. ஸோ தேர் இஸ் சம் ஹோப் லைக் பிச் வந்து கொஞ்சம் டேர்ன் ஆச்சுன்னா அவங்க அந்த காம்பினேஷனை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா இந்தியாவுக்கு ஒரு ஹோப் இருக்கு. எனக்கு வந்து ஹோப் வந்து டு பி ஃப்ரேங்க் ரொம்ப கம்மி தான். எனக்கு வந்து அவங்க வந்து ஒரு கிளியர் பிளான்ஸோடு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து திலக் வர்மாவை 7th 8th ஆட வைக்கிறீங்களா, பரவாயில்ல, நான் இன்னும் 2 மேட்ச்மே நான் அப்படியே ஆட வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிளியர் பிளானோட வந்து நாங்கள் இப்படி தான் ஆட போகிறோம் இந்த சீரிஸ் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ரிசல்ட். அதுக்கப்புறமா வந்து இப்போ இருக்கிற பிளேயர்ஸை பேக் பண்ணி நீங்கள் ஆடினீங்கன்னா தேர் இஸ் அ சம் சான்ஸ். பட் ஆனால் அந்த மொரால் அது எல்லாமே வந்து கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து இவங்களால் வந்து ஒரு கம்பேக் கொடுக்க முடியுமா அப்படின்ற ப்ராபபிலிட்டி வந்து கம்மி. பட் வில் சி வாட். ஏன்னா T20 கிரிக்கெட்டில் யூ நெவர் நோ, எனிதிங் கேன் ஹேப்பன் 1 ஓவரில். ஸோ அதனால் பார்ப்போம். பட் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு என்னமோ வைபவ் சூரியவன்சி கிட்ட இருந்து ஒரு பெரிய நாக் இருக்குன்னு தோணுது இந்த அடுத்த 2 மேட்ச் பார்ப்போம். அது வந்து ஹோப். ஓகே, இந்த வீடியோ வந்து ஒரு சோகமாக முடிக்க வேண்டிய நிலைமை ஆகிடுச்சு. ஏன்னா வாங்கின அடி அப்படி முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பப்பி சேமாக்கி விட்டுட்டாங்க நம்மளை 125 ரன்ஸ் வித்தியாசத்தில். இந்தியா இதே மாதிரி கண்டினியூ ஆகி இன்னும் 2 மேட்ச்சும் தோற்றுருவாங்களா, இல்லை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியோ இல்லை வந்து சொன்ன மாதிரியோ ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்தி ஏதாவது ஒரு கம்பேக் கொடுப்பாங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Until meet you next video, signing off Vikram. Master, thank you.